ப்ரிப்பரேஷன் ரெண்டே ரெண்டு சப்ஜெக்ட் தான் சார். ஆக்சுவலா கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் அண்ட் எலக்ட்ரிக் சர்க்யூட்ஸ் தான் நான் ப்ரிப்பரேஷனோட போறேன். ஓகே. மேக்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். அது பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஈஸியா இருந்த மாதிரி தெரிஞ்சு. ஸோ பட் ஆக்சுவலா அது மட்டுமே பத்தாது கேட் எக்ஸாமுக்குங்கிறது நான் 2023 இயர் அந்த டைம் கொடுக்கும்போது தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நான் இப்போ ஜாப் ரிசைன் பண்ணிட்டு கொடுக்குறேன். கம்ப்ளீட் ப்ரிப்பரேஷன் 2023ல கொடுக்குறேன். ஸோ ஜாப் ரிசைன் பண்ணிட்டு ஒரு 4 to 5 months தான் என்னோட ப்ரிப்பரேஷன் பண்ண நினைக்கிறேன். ஸோ அது ஆக்சுவலா வந்து நான் எல்லா சப்ஜெக்ட்லயும் வந்து கொஞ்சம் 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 இல்லாம அது ஒரு ஆஃப் நாலேஜோட போன மாதிரி தெரிஞ்சு. அது வந்து கேட் எக்ஸாமுக்கு ஆக்சுவலா ப்ரிப்பரேஷன் அது அது எக்ஸாக்ட் ஸ்ட்ராட்டஜி இல்லை. ஸோ அப்படி பண்ணி போகும்போது நான் அகெயின் வந்து ஃபெயில் மார்க்ஸ் தான் எடுத்துட்டு வந்தேன். 2022ல எடுத்த மார்க்கை விட ஒரு 2 marks எக்ஸ்ட்ரா தான் எடுத்திருப்பேன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். அந்த அந்த இதை வந்து நான் ஒரு பயங்கர ஃபெயிலரா அப்படின்னு பார்த்து உடஞ்சு இருந்துட்டேன். ஸோ